நீங்க சொன்னீங்க இல்லையா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை இப்ப சொன்னீங்க இல்லையா, அதுக்கு 5 மாதத்துல விரைவாக தீர்ப்பு வரைக்கும் வந்துருச்சு. அந்த விரைவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை கொண்டு வந்ததற்கு காரணமே உண்மையான குற்றவாளிகளை தப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தான். நீங்க ரொம்ப தாமதமானா வழக்கை இழுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கூடிய விரைவில் கோர்ட்டோட டைரக்ஷன்ல நடக்குது. அதையும் நம்ம தப்பு சொன்னா என்ன சார்? சார் நான் என்ன கேட்கிறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஒரு கொலை வழக்கு நடந்துருது சார். நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு ஹெட்டுன்னு நீங்கள் வச்சிங்க, ஒரு கொலை நடந்துருது. இந்த கொலைக்கான டெலிஃபோன் சம்பந்தப்பட்ட உரையாடல் சம்பந்தப்பட்ட ஆவணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் வெளியில் சொன்னீங்கன்னா ஆஸ் எஸ்ஐடி ஆஃபீஸர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். அண்ணாமலைக்கு அப்புறம் ஒரு சார், இது நார்மலாக நீங்கள் ஒரு எஸ்ஐடி ஆஃபீஸர், நான் வந்து ஒரு கொலை சம்பந்தமான டெலிஃபோன் உரையாடல் ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறேன். சொன்னா ஆசிய எஸ்ஐடி அண்ணாமலை என்ன செய்யணும், நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு ஓரமாக வைப்போம். ஆசிய எஸ்ஐடி ஆஃபீஸர் என்ன செய்யணும்? எனக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கணுமா இல்லையா? எஸ்ஐடி அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி விசாரிச்சதா? அண்ணாமலைக்கு பொறுப்பு இல்லையா சார்? அண்ணாமலைக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தான் காவல்துறை இதில் சரியாக செயல்படுகிறதா, சரியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதா, சரியாக இந்த வழக்கின் விசாரணை போகிறதா என்று பார்ப்பேன். அப்படி நடக்கவில்லை என்றால் நான் அந்த ஆவணங்களை வெளியிடுவேன். ஓப்பன்ல 100 பத்திரிகையாளர் 5 மாசம் அவர் தெளிவா 5 மாசத்துல என்ன சொல்றாரு சார்? அண்ணாமலை என்ன அவர் இங்கதான் இருக்காரு, அவருக்கு பொறுப்பான தலைவர் அவர். நான் இல்ல, அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் கோர்ட்ல போய் கொடுக்க போறேன். கோர்ட்ல கொடுக்கல இருங்க சார். அண்ணாமலை என்ன சொன்னாரு, நான் கோர்ட்ல போய் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தாரா? இல்லையே, ஏன் இருக்குன்னு சொல்றாரு சார். அப்படின்னா உண்மையான போலீஸ் அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும், அண்ணாமலையை சம்மன் பண்ணி கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு ஆதாரம் எப்படி கிடைச்சது, எங்க இருந்து கிடைச்சது, ஆதாரம் கேட்கணும். அவங்க தப்பு சார். அவரு அரசாங்கம் தப்பு, காவல்துறை அவர் பேட்டி கொடுத்த அன்னைக்கு நான் போய் போலீஸ்ட கொடுப்பேன், நான் போய் நீதிமன்றத்தில் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன். அதை விசாரி வேண்டியதும் அதை அப்படி ஒரு ட்ராக் இருக்குன்னு சிந்திக்க வேண்டியது அவங்க சார். இவர் சொல்றாரு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவர் ஒரு கியூ கொடுத்தார் சார். இல்ல சார், அவரே அந்த பேட்டிலே சொல்றாரு, இது சட்டத்துக்கு புறம்பாக எடுக்கப்பட்ட தகவல் தான், ஆனால் ஒரு நன்மை கருதி நான் எடுத்திருக்கிறேன். எஸ்ஐடி இதை நோக்கி இப்படியும் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியாக ஒரு குழு கொடுக்கிறார். அந்த குழுவை எடுத்து விசாரிச்சாங்களா? சார் விசாரிக்க வேண்டிய காவல்துறை தவறு பண்ணிடுச்சு, அரசாங்கம் தவறு பண்ணிடுச்சு. பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு ட்ராக் இருக்குன்னா சொல்ல முடியும். ஏன் சார் போய் கொடுக்கணும்? அவர் பொறுப்பு இல்லையா சார்? கொடுக்கணும். மக்களுக்கான வெளியில சொல்லிட்டாரு. எஸ்ஐடிக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டாரு. அந்த பையன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு, இத்தனை நிமிஷத்துக்கு ஓபன் ஆனிச்சு, இத்தனை நிமிஷம் ஓபன் ஆகி யார்கிட்ட பேசினாலும் என்ற தகவல் இருக்கு. அவர் யார்கிட்ட பேசினாரு வெளியிட்டார் சார். யார்கிட்ட பேசினாலும் தகவல் இருக்கு. இந்த சிபிஆர் ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் எஸ்ஐடி விசாரிக்கணும்னு சொல்றாரு. எஸ்ஐடி அதை விசாரித்தார்களா? அதை விசாரிக்காமல் தடுத்தது யார்? அது தவறுன்றேன் நான் சொல்றது. தவறு காவல்துறை மேல தவறு சார். திமுக இவர் செய்யணும்ல சார். இவர் போலீஸ், இவர் போலீஸ் எதிர்க்கட்சி தலைவர், பொறுப்பான இவர் ஐயோவா, இவர் நீதிபதியா, இவர் லாயரா சார்? இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அந்த எதிர்க்கட்சி தலைவராக அவர் பணியை மிகச் சிறப்பாக, நேர்த்தியாக, நேர்மையாக, உண்மையாக, அறத்துடன் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை பின்னோக்கி எடுத்து சென்று அதை முன்னோக்கி கொண்டு சென்று அது சம்பந்தமான விசாரணையை செய்ய வேண்டியது காவல்துறையின் கடமை, நீதித்துறையின் கடமை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட கடமை சார். பிடிஆர் நேத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, நேத்து என்ன கோர்ட்ல கேட்டிருக்காங்க, நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திமுகவின் வழக்கறிஞரான்னு கேட்கிற அளவுக்கு தான் இங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சிட்டி கமிஷனர் சொல்லிட்டாரு, பிரச்சனை வெளியில வருது, குற்றவாளி ஒருத்தர் தான், போனு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது, ஜட்ஜ்மெண்ட் தான். அதுக்காக தான் சொல்றாரு அண்ணாமலை, இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க, இது தவறான முடிவு. அந்த பையன் சோன் சுவிட்ச் ஆஃப் இருந்தாலும் அவன் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணா, யாருக்கு முதல் கால் பண்ணா, யாருக்கு ரெண்டாவது கால் பண்ணா, ரெண்டாவது கால் பண்ணவருக்கும் முதல் கால் பண்ணவர் வேற யார் யாருக்கெல்லாம் பேசுனாங்க, என்னென்ன விஷயங்கள் பேசுறது ஆராயுங்க, ஆய்வு செய்யுங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு நேர்மையான, உண்மையான, அறத்துடன் செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார்.
ஏற்கனவே இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக பணியாற்றிய ஒரு கொள்கை இதற்கு மேல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் செய்யவே முடியாது சார். இவ்வளவுதான் செய்ய முடியும். நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போல, நீங்க ஏன் கொண்டு கொடுக்கல, அது சாதாரண சொல்லிட்டேன். சாதாரண ஒரு மனிதனாக நம்ம கேட்க முடியாது. நான் சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். நீ அதை விசாரணை பண்ணு. நான் என் கடமை நான் சுட்டி காட்டுட்டேன். எதிர்க்கட்சிகளுடைய கடமை என்ன சார்? தவறு நடக்காமல் இருப்பதை சுட்டி காட்டுவது, ஊழல் நடக்காமல் ஊழல் நடப்பதை சுட்டி காட்டுவது, இந்த போலீஸ் என்கொயரியில் தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டுவது. இதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கடமை. அதை சிறப்பாக செஞ்சிட்டாரு. அதை லீட் பண்ணி எடுத்துட்டு போய் அவர் சொன்ன ட்ராக்ல இந்த விசாரணை நடத்தப்படல. யார் அந்த சார் என்பதை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படி சொல்றீங்க இல்லையா? யார் காப்பாற்றலாம் சொல்லுங்க. ஒரு திமுக அமைச்சருடைய பர்சனலாக பேசின டெலிஃபோன் உரையாடலை வெளியிட்ட அண்ணாமலை என்ன, அவர் ஒருத்தர் பேசினார், அதனால அவர் பதவி கூட போச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் முக்கியமான பதவி, நிதித்துறை பதவி கூட போச்சு, பிடிஆர் அவருடைய பேச்சு. அதையெல்லாம் வெளியிடுறவர் இதை வெளியிட வேண்டியதானு கேட்குறேன். வெளியிட்டாருன்னா இந்த பரபரப்பு ஆகலையே. வெளியிட்டாரு. என்ன இத்தனை மணிக்கு செல்ல உரையாடலே சொல்றேன். உரையாடலை விட்டு இருந்தா வெளியிட்டு இருப்பாரு. உரையாடல் இல்ல அவர்கிட்ட இல்ல. உரையாடல் இருந்தா வெளியிட்டு இருப்பாரு. அவர் என்ன ஆதாரம் அப்ப அவர் வச்சிருக்காரு? அவர் சிடிஆர் ரிப்போர்ட் வச்சிருக்காரு. கால் டயலிங் ரிப்போர்ட் தான். அவர் யாருக்கு ஃபோன் பண்ணாரு, அவன் யாருக்கு ஃபோன் பண்ணா, அவன் யாருக்கு ஃபோன் பண்ணா, விடிய விடிய இந்த தரப்பு எத்தனை பேர்கிட்ட பேசினாங்க, யார் யார்கிட்ட பேசினாங்க, எத்தனை நிமிஷம் பேசினாங்க, மொத்த விவரத்தை சொல்லிட்டாரு. வேற என்ன சொல்லணும்? அவர்கிட்ட இருந்தா கோர்ட்ல சொல்லணும். கோர்ட் ஏன் இவரை கூப்பிட்டு கேட்கல? அதை கேளுங்க சார். கோர்ட் ஏன் கூப்பிட்டு கேட்கல? ஒரு ஜட்ஜ்மென்ட் வருது, ஜட்ஜ்மென்ட் தப்பான ஜட்ஜ்மென்ட் நீங்க சொல்றீங்க. நான் உடனடியா என்ன சொல்றேன், கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா, எதிர்க்கட்சி தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறதா, காவல்துறைக்கு அதிகாரம் பொறுப்பு இருந்ததுனால தான் வெளியிட்டார். பொறுப்பு இருந்ததுனால இப்படி ஒரு குற்றச்செயல் நடக்குது, இப்படி எல்லாம் பேசியிருக்கான்னு பொறுப்போட தான் சொன்னார், அறத்தோட சொன்னார், நேர்மையோட சொன்னார், தீர்க்கத்தோட சொன்னார், பயப்படாம சொன்னார், வீரத்தோடு சொன்னார். பொறுப்பு இருந்ததுனால இதெல்லாம் செஞ்சார், இல்லாட்டி செஞ்சிருக்க மாட்டார். பொறுப்பு இருக்கு எனக்கு. நான் பொறுப்பான ஒரு அரசியல் கட்சி தலைவன் தான். அப்படிப்பட்ட நான் அரசியல்ல இருக்கிறப்ப, நான் அரசியலை முன்னெடுத்து நடக்கிறப்ப, இப்படி ஒரு கல்லூரி சகோதரிக்கு நெரிச்சல் நடக்கிறப்ப என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நானும் அரசியல்ல இருந்து இப்படி பெண்களுக்கு விஷயம் நடக்கிறப்ப நானே என்னை வருத்தி இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தமிழக பிஜேபியில இருந்து தூக்கிறது தப்பு தானே? தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரு 3 வருஷம் பதவி காலம். இது வந்து பரம்பரை சொத்து இல்லை. கருணாநிதிக்கு அப்புறம் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்பநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் அவனுக்கு பிறக்க போற புள்ள, இப்படி நச்சு நடந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி 1980களில் துவக்கப்பட்டது. நேஷனல் லீடர்ஸ் லிஸ்ட் எடுங்க, 20 பேர் வருவாங்க. 1949 திமுக துவக்கப்பட்டது. லிஸ்ட் எடுங்க, 3 தலைவர். 1949 2025 வரைக்கும் 3 தலைவர். பாரதிய ஜனதா கட்சி எடுங்க, நேஷனல் பார்ட்டியில் எடுங்க, இல்ல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எடுங்க. காங்கிரஸ்லயும் இருக்காங்களே தலைவர்கள் மாறுது இல்லையா? எங்க இருக்காங்க? காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள் மாறிட்டே தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தானே? ராகுல் காந்தி மட்டும் தான் சொல்லுவீங்க. அகில இந்திய அளவில் கட்சி தலைவர் யாரு? கார்கே தான் மாநில தேசிய தலைவர். கார்கேயால ஒரு குண்டூசி அசைச்சிட முடியுமா காங்கிரஸ் கட்சியில? ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண முடியுமா? ஒரு கூட்டணி முடிவு பண்ண முடியுமா? ஒரு மாநில தலைவர் மாற்றிவிட முடியுமா? ஒரு பொதுக்குழு உறுப்பினர் மாற்றிவிட முடியுமா? அந்த தகுதி கார்கேக்கு இருக்கிறது என்று நீங்க நம்புறீங்களா? மனசாட்சி பற்றி சொல்லுங்க. ராகுல் காந்தி ஸ்டேஜுக்கு வந்தா நேஷனல் பிரசிடன்ட் கார்கே ராகுல் காந்தி உட்கார்ற வரைக்கும் உட்கார மாட்டேங்கிறார். அதுதான் ஸ்டாண்டர்ட், அந்த கட்சியோட ஸ்டாண்டர்ட். சரி, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி, தாவேக்காக்கு தொடர்ந்து அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வந்துருவாங்க. பிஜேபி இருக்கிற இடத்துல வர மாட்டோம்னு சொல்றாங்க. தாவேக்காவிற்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்க்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அது எங்களது கடமையாக நினைத்து நாங்கள் செய்கிறோம். திமுகவை வீழ்த்த வேண்டும், இந்த மக்கள் விரோத அரசை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த மக்கள் விரோத அரசை, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று உண்மையான நோக்கம் இருப்பவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்று நம்புகிறோம். வந்தால் அவர்கள் திமுகவுக்கு எதிரானவர்கள், இல்லை என்றால் திமுகவிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கமலஹாசன் கட்சி நடத்தக்கூடிய திமுகவினுடைய பி திமுகவும் ஏ திமுகவும் ஸ்லீப்பர் செல்களாகவும் செயல்படக்கூடியவர்கள். திமுகவை எதிர்த்தாரு, டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சாரு, வாரிசு அரசியலை எய்த்து பேசினாரு, ஊழல் செய்கிற கட்சி திமுகன்னாரு. இன்னைக்கு அறிவாலயம் வாசலில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொத்தடிமையாகி ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு ஒதுங்கிட்டாரு. இப்படிதான் அவருக்கு அடுத்த பிஜேபியோட கூட்டணி பிஜேபி கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னார் எடப்பாடி. இப்போ கூட்டணி அமைச்சார்ல, அது மாதிரி தான். அதான் சார், இது இது ஒற்றை நோக்கம் என்ன தெரியுங்களா? பிஜேபி கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம்
அதிமுக கொள்கை சித்தாந்தம் இதன் அடிப்படையில் கூட்டணிலாம் உருவாகல. பொதுவான ஒரு எதிரி, அந்த எதிரியாக மட்டுமல்ல, அந்த எதிரி தேசத்துரோகத்தை செஞ்சு இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கெடுதலை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான இயக்கம். அந்த இயக்கம் பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை போவதும், போதைப்பொருள் கடத்துவனுக்கு துணை போவதும், கள்ளச்சாராயம் விற்பவனுக்கு துணை போவதுமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இனி இருக்கக்கூடாது. இந்த தமிழக மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி என்ற ஒற்றை நோக்கத்தில் உருவானது அதிமுக பிஜேபி கூட்டணிகள் வருவதும் போவதும் சேர்வதும் பிரிவதும் இயற்கை. கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. அடுத்த 6 மாதத்தில் கனிமொழிக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட சப்போர்ட் வேணும், போய் கேட்டார், கொடுத்தாங்க. திரும்ப கூட்டணி வச்சாங்க, ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ கூட்டணி மாறுவதும் கூட்டணியிலிட்டு விலகுவதும் இங்கு அரசியலில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. மோடியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கி இந்தி கூட்டணி என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு மூலகர்த்தாவாக இருந்த நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி உருவானது பிறகு இது கதைக்காவதை விட்டு திரும்ப மோடி கையை வலுப்படுத்த வரையும் திரும்பவும் எங்கள் கூட்டணிக்கு வந்துட்டார். ஸோ இப்படிப்பட்ட கூட்டணிகள் மாறுவதும் கூட்டணி கணக்குகள் உடைவதும் அகில இந்திய அளவில் உலக அளவில் சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அது இங்கே பிரச்சனை இல்லை. நோக்கம் என்ன? திமுகவை வீழ்த்தணும், மக்கள் விரோத போக்கு. திமுக ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்கா? இல்லை, அதை தாண்டி பல விஷயங்களில் காவல்துறையின் ஈரல் கெட்டு போயிருக்கிறது. ஒரு நேர்மையான அதிகாரி பணி செய்ய முடியவில்லை. அவர் மனித ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐஓவாக இருந்தார். ஒரு லாக்அப் டெத்து, லாக்அப்பில் அடித்து கொத்துயிரும் குலையுருமாய் 2 பேர் ஆக்கியிருக்காங்க. அதை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரியை அந்த ஜட்ஜி நியமிக்கிறாரு. இந்த அதிகாரி சுந்தரேசன் போய் இதை விசாரிக்கிறப்ப அவருக்கு மேல்மட்டத்திலிருந்து ஏகப்பட்ட ப்ரெஷரு. அந்த பிரஷரை மீறி உண்மையான அறிக்கை தாக்கல் செய்கிறார். உண்மையான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த 10வது நாள் மயிலாடுதுறைக்கு டிரான்ஸ்ஃபர். அங்கே போய் நீ கட்டுப்பாட்டோட இருக்குன்னு சொன்னாங்க. முடியாது, நான் நேர்மையை என் பணியை செய்வேன்னு சுந்தரேசன் பணி செஞ்சாரு. இன்னைக்கு அவர் வாகனத்தை பிடிங்கி சஸ்பெண்ட் பண்ணி அவர் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார்கள். இதற்கு திமுக தலைமை சரியாக இருந்தால், திமுக உள்துறை அமைச்சர் சரியாக செயல்பட்டிருந்தால் இதே போல சுந்தரேசன்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். இன்னொருத்தர் சவுத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் மெயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ காவல்துறையின் ஈரல் கெட்டு போய் மாநிலத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் நினைத்தது மட்டும்தான் நடக்கும். ஐபிஎஸ் அதிகாரிகள் நினைத்தால் அதற்கு கீழே உள்ள டைரக்ட் போஸ்டிங் வந்த எஸ்ஐயோ, இன்ஸ்பெக்டரோ, டிஎஸ்பியோ இங்கு வாழவே முடியாது, பணி செய்யவே முடியாது என்கின்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கு. இப்படி நீங்க திமுக நேரடி விமர்சனங்களை வைக்கிறீங்க. உங்களுடைய 4.5 ஆண்டு கால திமுகவுடைய அரசை விமர்சிப்பது உங்களுடைய உரிமை, அதெல்லாம் சரி. அது நீங்கள் சொல்வது எல்லாமே உங்களுடைய பார்வையில் சரியான விஷயம் தான். இல்லைன்னு சொல்ல விமர்சிப்பது பார்வைக்கு தவறா இல்லை. இல்லை அப்படி கிடையாது. அது நான் சொல்ல முடியாது. ஒரு நேர்மையான மீடியா இல்ல, நான் தான் சொல்றேன். திமுக ஆட்சி விமர்சனம் வைப்பதற்காக உரிமை இல்லை. டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு நடந்தது சரியா தவறா? அதுதான் சார், நீங்க விமர்சனம் வைப்பதெல்லாம் சரி. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அகில இந்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கல்வி நிதி வரலன்னு சொல்றாங்க. கல்வி நிதி என்ன நிதி வரல? சமூக சிகிச்சைக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை 510 560 கோடி. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. இருக்கு. ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை? பொம்பளை பிள்ளை. என்ன வயசாகுது சார்? 10 வயசு ஆகுது. தப்பா இருக்காரு, டவுன் மிஸ்டேக். ஒரு 20 வயசானதும் உங்கள் பிள்ளைக்கு திருமணம் வரன் பார்க்குறீங்க. வரன் அமைஞ்சிருச்சு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன், உங்களுக்கு ஒரு பங்களா கட்டித்தரேன், இன்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க. நானும் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அண்டர்ஸ்டாண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்றாங்க. சந்தோஷம், போயிட்டு வைப்பான்னுறீங்க. ஆனால் நீ கார் வாங்கி தரேன்னு சொன்னியத்தா, நீ பில்டிங் கட்டி தரேன்னு சொல்லியத்தா, இன்னொன்று எனக்கு செய்கிறேன்னு சொன்னியத்தா, எப்பா நீ தான் பொண்ணையை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியப்பா. பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதை ஓரமாக வை. நீ எனக்கு தர்றேன்னு சொன்னதத்தா, நீ எனக்கு தர்றேன்னு சொன்னதத்தான்னு கேட்டால் எப்படி? கையெழுத்தே போடலன்னு சொல்கிறாங்க சார். கையெழுத்து போடலன்னு சொல்கிறாங்க. தலைமை செயலாளர் கையெழுத்து போடலன்னு திமுக அரசாங்கத்திலிருந்து சொல்றாங்க. ஆளும் தரப்புல இருந்து சொல்றாங்க. தவறான தகவல் தராங்க. தலைமை செயலாளர் சொல்லியிருக்காரா? அவர் தானே எழுதினது.
அவர் தானே கையெழுத்து போட்டு அனுப்புனது. நாங்கள் வந்து பிஎம்சி பள்ளிகளை துவக்கிறது தயாராக இருக்கோம்னு சொன்னது அரசு. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவோம், நாங்களே மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடுவோம். இது திமுகவினுடைய கொள்கை. நான் கேட்கிறேன், ஒரு கமிட்டி வைக்கிறோம்னு சொன்னாங்க. ஒரு சர்வ சிக்ஷான் அபியான்ங்கிற ஒரு திட்டம் பிஎம்சி திட்டம் வருவதற்கு முன்பு அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கப்பட்டது. பிஎம்சி திட்டம் வந்த பிறகு நீங்கள் பிஎம்சி திட்டத்தில் இணைந்தால் சர்வே சிக்ஷான் மூலியமாக உங்களுக்கு இன்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிஎம்சி திட்டத்தில் சேர்றோன்னு நீங்கள் வந்து ஒரு கடிதம் அனுப்புறீங்க. எத்தனாம் தேதி கடிதம் அனுப்புனாங்க, அது எத்தனாம் தேதி ரிசீவ் செய்யப்பட்டது என்பது முதற்கொண்டு மத்திய கல்வி அமைச்சர் வெளியில் சொல்லிட்டாரு. ஆதாரங்கள் வெளியே வந்துடுச்சு. இவங்க இல்லைம்பாங்க. இவங்க கல்வித்துறை அமைச்சர் எழுதலை, முதலமைச்சர் எழுதலைன்னு சொல்லுவாங்க. அரசு அதிகாரிகள் தான் அரசாங்கத்தை நடத்துவாங்க. அவங்க ஒழுங்காக நடக்கிறாங்கன்னு பார்த்து அதை இப்படி நடங்க இப்படி போங்கன்னு சொல்கிறது தான் அரசோட வேலை. கவர்னர் பேரில் தான் இன்றைக்கி வந்து அனைத்து அறிக்கைகளும் வெளியே வரும். இது ஒரு நடைமுறை. நாங்கள் எழுதவே இல்லைன்னு கல்வி அமைச்சரோ முதலமைச்சரோ சொல்லலாம். ஆனால் அரசு அதிகாரி செஞ்சுருக்காரு, ஐஏஎஸ் அதிகாரி. அந்த திட்டத்தில் நீ சேர்ந்தா உனக்கு இந்த பணம், இந்த திட்டத்தில் சேர்ந்தா இந்த பணம், அப்படி தான் பணம் ஒதுக்கப்படுகிறது. மேற்குவங்கம் என்ன சொன்னாங்க, நாங்கள் திட்டத்திலையும் சேரல பணமும் வேண்டாம். பஞ்சாப் என்ன சொன்னாங்க, நாங்கள் திட்டத்திலையும் சேரல எங்களுக்கு பணமும் வேண்டாம். டெல்லியில் ஆம் ஆத்மி ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அப்போ எங்களுக்கு இந்த திட்டமும் வேண்டாம் பணமும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு என்ன சொல்லுது, திட்டம் வேண்டாம் பணத்தை கொடு, பொண்ணை கட்டிக்க மாட்டேன் டவுரியை கொடு. இதை வச்சு நியாயமாக இருக்குமா? சரி, அடுத்த திட்டத்தை சொல்லுங்கள். இல்லை, சமக்கர சிக்ஷான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த திட்டம் இருக்கு இல்லையா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சது. சர்வ சிக்ஷான் அதுதான் இப்போ சர்வ சிக்ஷான் அபியான் ஒரு திட்டம். அதுதான் இப்போ இது மாதிரி இருக்கு, இந்த பேர் மாற்றி இருக்கு. இதுக்கு முன்னாடி பிஎம்சிக்கு முன்னாடி சர்வ சிக்ஷான் அபியான் திட்டத்தின் பேர் எஸ்எஸ்ஏ. 900 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படுது. 900 லட்சம் கோடியில் நீங்கள் ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் கம்ப்யூட்டர் லேப் அமைத்து அதற்கு ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவர்களுக்கு கணினி சம்பந்தப்பட்ட பயிற்சியை கொடுக்கணும். கிளாஸ் ரூம் கட்டை இவ்வளோ ரூபா பணம், அங்கே கம்ப்யூட்டர் உபகரணங்களுக்கு இவ்வளோ ரூபா பணம், ஆசிரியர் சம்பளத்துக்கு இவ்வளோ ரூபா பணம்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சிரமமா பண்ணுச்சு, இங்கே எல்காட்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்கள்ட்ட வந்து இந்த திட்டத்தை ஒப்படைக்கலை. கேரளா கவர்மெண்ட்டில் எல்காட்டம் ஒரு அமைப்பு அவனும் வச்சுருக்கான். அவனுக்கு கான்ட்ராக்ட். அவன் கான்ட்ராக்டை யார்கிட்ட தெரியுமா கேரளா கவர்மெண்ட் அந்த எல்காட் கொடுக்கும், அதுக்கு வந்து கெலாட்ட என்னமோ ஒரு சப்ஜெக்ட் கரெக்ஷன் பேர் மறந்துடுச்சு. அவன் முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய மாமனார் ஒரு கம்பெனி சம்பந்தி ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனிக்காரன்ட்ட அவன் கொடுத்தான். அவன் வந்து இங்கே நடத்துகிறான். இங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிவிட்டு கோடிக்கணக்கான தமிழர்கள் வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் விளம்பரம் கொடுக்குறான். இங்கே அதில் வந்து சமூக நீதி கடைபிடிக்கவில்லை, இடஒதுக்கீடு கடைபிடிக்கவில்லை. கன்சால்டேட் சேலரி 9500 ரூபாய்க்கு பூனாவில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களை தேர்வு செய்கிறான், மேன் பவர் எடுக்கிறான். ஏன் இதை எல்காட் செய்யாதா? எல்காட்டில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரியால் செய்ய முடியாதா? இங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்யப்பட்ட கணினி பயிற்சி பெற்றவர்கள் வந்து கல்வி நடத்தக்கூடாதா? எப்படி ஊழல் நடந்திருக்குன்னு பாருங்கள். இதற்கான கணக்கு வழக்கில் இன்னும் போகல, அடுத்த திட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஊழல் செய்வதை ஒற்றை நோக்கமாக கொண்டு எந்த திட்டத்தில் எப்படி ஊழல் செய்யலாம் என்பதை அலசி ஆராய்ந்து இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? பிஎம்சி என்ன சொன்னாங்க, அற்புதமான உள்கட்டமைப்பு வசதிகளுடைய வகுப்பறைகள் கட்டப்படும், ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி அளித்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவை மேம்படுத்துவதற்கு ஒரு உன்னதமான திட்டத்தை உருவாக்கி தருகிறோம், பாடத்திட்டங்களை நாங்கள் உருவாக்கி தருகிறோம், அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த வகுப்புகளை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மற்ற மாநிலங்கள் ஒத்துக்கிட்டாங்க. கேரளா கம்யூனிஸ்ட் ஒத்துக்குச்சு, கர்நாடகா காங்கிரஸ் ஒத்துக்குச்சு, தெலுங்கானா காங்கிரஸ் ஒத்துக்குச்சு. ஆனால் திராவிட மாடல் ஒத்துக்காது. புரியுதுங்களா? இதுதான் இந்த கல்வி திட்டம். வேற என்ன கேட்டு செய்யல. 11 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கத்தால். 11 லட்சம் கோடி கடந்த 2004 2014 வரை யூபிஏ கவர்மெண்ட்ல, திமுக அங்கம் வகித்த யூபிஏ கவர்மெண்ட்ல 1 லட்சம் கோடி கூட வரல. 1,10,000 கோடி தான் வந்திருக்கு அந்த 10 வருஷத்துல. ஆனா இந்த மோடி கவர்மெண்ட் 10 வருஷம் 2014 24 வரைக்கும் 11 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. இவங்க கருப்பு பலூன் விட்டாங்க, கருப்பு கொடி காட்டினாங்க. வர்றாரு ஒரு திட்டத்தை தூக்கி வைக்க, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டம், டிஃபென்ஸ் காரிடர் திட்டத்தை தூக்க வர்றாங்க. அப்பதான் கோபேக் மோடின்னு பலூன் பறக்க விட்டாங்க.
எதை செய்யவில்லை? 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே கொடுத்து இவங்க இந்த கவர்மெண்ட் தான் ஓப்பன் பண்ணிச்சு. அவங்க கட்டுமானத்தில் அதிமுக கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்சி மாற்றம் வந்து இவங்க தான் போய் ரிப்பன் கட் பண்ணாங்க. ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்துருக்குது. முத்ரா திட்டத்தில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் தமிழர்கள். எந்த பிரதமரின் வீடு கட்டு திட்டத்தில் கொடுத்து இது சம்பந்தமாக மிக நீண்ட நெடிய வீடியோவை திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் சென்ற வாரம் வெளியிட்டிருக்கார். அதை வேணா திமுககாரங்க பார்க்கட்டும். என்ன செய்யவில்லை மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு? தமிழுக்கு என்ன செய்யல? உடனே சொல்றாங்க சமஸ்கிருதத்துக்கு 900 கோடி, தமிழுக்கு 120 கோடி. ஆமாம், இதே தமிழ்நாடு அரசாங்கம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் சமஸ்கிருத வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துச்சு? ஏன் சார் கொடுத்துச்சு? சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு ஆகாதில்ல, அது வட இந்திய மொழியாச்சு இல்லை? அதுக்கே உங்கள் திட்டத்திலேருந்து உங்கள் நிதியிலேருந்து 11 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு தமிழக திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு ஏன் கொடுத்துச்சு? எத்தனை பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு இருக்கு? அந்த பல்கலைக்கழகங்கள் மேம்பாட்டிற்காக, அந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் வளர்ச்சிக்காக, ஆய்வுக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. நேற்று கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்த ஒரு நேர்காணலில் செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருச்சு. செம்மொழி ஆய்வு மையம் எங்கே சார் இருந்துச்சு 2014 முன்னாடி வரைக்கும்? உங்களுக்கு தெரியுமா? பெங்களூரில் ஒரு ஒண்டி குடுத்தனத்தில் 10க்கு 10 ரூமில் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது? தரமணியில் இருக்குது. 5000 கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி அதற்காக ஒதுக்கி, செம்மொழி தமிழ் ஆய்வு மையத்திற்கு ஒதுக்கி 5000 கோடி ரூபாயில் நிதி ஒதுக்கி அதுக்கு ஆய்வுகள் மேற்கொண்டு தரமணியில் மிக பிரம்மாண்டமான பில்டிங்கில் செயல்பட்டு இருக்கு. நாங்களா தமிழுக்கு விரோதி? அமெரிக்காவுக்கு போனாலும், ஐநா சபைக்கு போனாலும், இராணுவ முகாமுக்கு போனாலும், குஜராத்துக்கு போனாலும், மத்திய பிரதேசம் போனாலும், கர்நாடகத்துக்கு வந்தாலும் திருக்குறளையும் தமிழையும் போற்றி போற்றி பேசக்கூடிய நாங்களா தமிழருக்கு விரோதிகள்? எங்கள் பிரதமராம தமிழுக்கு விரோதானவர். எந்த பிரதமர் நாட்டை ஆண்ட நேரு முதற்கொண்டு கடைசியாக ஆண்ட மன்மோகன் சிங் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரதமர் தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் மேன்மையையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியின் தொன்மையையும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிரதமர் பேசியிருப்பாரா? என் பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் பேசினார். நாங்களா தமிழினத்துக்கு விரோதமானவர்கள்? நாங்களா தமிழ் மொழிக்கு விரோதமானவர்கள்? நாங்களா தமிழ் மாநிலத்துக்கு விரோதமானவர்கள்? தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் காப்பதற்காக ஒப்பற்ற திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் திரு நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும். மிக்க நன்றி. தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் தேர்தல் கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்கள் இவற்றை பற்றி விளக்கி கூறியதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.